தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் நன்கொடை பத்திர விவரங்களை வெளியிடுவது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் டெல்லியில் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. SBI வங்கி வழங்கியுள்ள தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய உள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி மார்ச் 15 மாலை 5 மணிக்குள் இதை வெளியிடுவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் பத்திர விவரங்கள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் நாளை ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், நாளைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? அதாவது நேற்று மாலை பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக நாளை தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று மீண்டும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று மாலை அந்த ஆலோசனைகளை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பக்கூடிய அவர் நேற்றைய தினம் பாரத ஸ்டேட் வங்கி வழங்கி இருக்கக்கூடிய இந்த நன்கொடை பெற்றவர்களுடைய விவரங்கள், அதே போன்ற அந்த நன்கொடை பத்திரங்களை எந்தெந்த கட்சிகள் பணமாக்கி உள்ளன என்பது குறித்த விவரங்கள் அடங்கிய அந்த தகவல்கள் அனைத்தையும் ஆய்வு செய்கிறார். அதனை தொடர்ச்சியாக நாளைய தினம் அதிகாரிகளுடன் இந்த தகவல்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. உச்சநீதிமன்றமானது 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் இதனை வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு நாள் மட்டுமே அவகாசம் இருப்பதன் காரணமாக அதனை உடனடியாக வெளியிடுவதற்கு தேவையான ஆலோசனைகள் நடத்தப்பட இருக்கிறது. அதாவது இந்த நன்கொடை பெற்றவர்களுடைய விவரங்கள், தேதி, பெயர் வாரியாகவும் அந்த தொகை எவ்வளவு என்பது குறித்தும், அதே போன்று பணமாக்கப்பட்ட கட்சிகளினுடைய பெயர், எந்த தேதியில் எந்த வங்கியில் பணமாக்கி இருக்கிறார்கள் போன்ற விவரங்கள் அப்படியே அதாவது பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கி இருக்கிறது. இந்த தகவல்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அதனை 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் வெளியிட்டாக வேண்டிய நிர்பந்தத்தில் தற்போது தேர்தல் ஆணையம் இருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த ஆலோசனையை நாளை மேற்கொண்டு அதனை வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க தற்போது திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நிச்சயமா பால்முருகன், தேர்தல் நன்கொடை பத்திர விவரங்களை வெளியிடுவது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் டெல்லியில் நாளை ஆலோசனை நடத்த இருக்கிறார். இதன் முழு விவரம் குறித்து எமது செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்டோம்.